ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 2. ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு அனுப்பப்படுகிறார். தசரதர் மரணத்தை அடைகிறார். பரதர் தன்னுடைய தாய்மாமன் நாட்டிலிருந்து திரும்பி அழைத்து வரப்படுகிறார். அதன் பிறகு பரதர் தன்னுடைய தந்தைக்குண்டான ஈமக்கிரியைகளை முடித்துவிட்டு ஸ்ரீராமரை அழைத்து வர தன்னுடைய படைகளுடன் செல்கிறார். கங்கை கரையை அடைகிறார். அங்கு குஹரை சந்திக்கிறார். அன்று இரவு அங்கு தங்குகிறார். குஹனும் பரதரும் கலந்து பேசிக் கொள்கிறார்கள். அதன் பிறகு நடப்பது சர்க்கம் 86. குஹர் லக்ஷ்மணரை பற்றி சொல்லுதல். அந்த சமயம் வனவாசியாகிய குஹர் மகாத்மாவாகிய லக்ஷ்மணருடைய பிறவி உத்தம குணத்தை எல்லையில்லா உத்தம குணமுடைய பரதருக்கு பின்வருமாறு தெரிவித்தார். உத்தம குணங்களால் விளங்குபவரும் தமையனாரை பாதுகாப்பதற்காக வில்லையும் அம்பையும் தரித்து மிகவும் விழிப்புடன் இருந்த அந்த லக்ஷ்மணரை பார்த்து நான் பின்வருமாறு சொன்னேன். ஐயா, தேவரீருக்காக இதோ இருக்கும் இனிய படுக்கை கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மண, இதில் கவலையின்றி படுத்துக் கொள்ளும், சற்று துயில் கொள்ளும். புண்ணியாத்மாவே, இந்த ஜன சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தேக பரிசிரமங்களுக்கு பார்க்கப்பட்டவன். தேவரீர் சுகம் ஒன்றையே கண்டவர். நாங்கள் தேவரீரது க்ஷேமத்திற்காகவும் கண்விழித்து இருக்கிறோம். இவ்வுலகில் எனக்கு ஸ்ரீராமரை விட அதிக பக்திக்கு பாத்திரமாகிறவர் வேறு ஒருவரும் இல்லை. நீங்கள் கவலையுடன் இருக்க வேண்டாம். தேவரீரது முன்னிலையில் நான் பொய் சொல்வேனா? இந்த உலகில் சர்வோத்ருஷ்டமாகிய தொண்டர்களுக்கு புரியும் அனுகிரகத்தையும் விசேஷ பயனை அளிக்கத்தக்க தர்மத்தை சேகரிப்பதையும் கேவலமான ஆஸ்தி சேர்ப்பதையும் இவரது கருணையால் தான் என்று நான் உறுதியாக சொல்வேன். அப்படிப்பட்ட நான் கையில் வில்லை பிடித்துக் கொண்டு என்னுடைய சுற்றத்தார்கள் எல்லோருடன் சேர்ந்து சீதா பிராட்டியாருடன் சயனம் கொண்டிருக்கின்ற உயிர் தொடராகிய ஸ்ரீராமரை பாதுகாப்பேன். இந்த வனத்தில் எப்பொழுதும் சஞ்சரிக்கும் அடியேனுக்கு தெரியாதபடி நடைபெறக்கூடிய சம்பவம் ஒன்றும் இல்லை. 4 வகை படையையும் போரில் நாங்கள் எதிர்த்து ஜெயிக்கும் திறமை உடையவர்கள். இது உறுதி. நாங்கள் மேற்கண்டவாறு லக்ஷ்மரை வேண்டிக் கொண்டோம். அதன் பிறகு தர்மம் ஒன்றையே சர்வமாக சிந்தையில் பற்றி இருக்கும் மகாத்மாவான லக்ஷ்மணர் எங்கள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு வேண்டிக் கொண்டார். தாசரதியார், அதாவது ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாருடன் தலையில் படுத்திருக்கையில் சோம்பல்தான் தான் ஆகட்டும், வயிற்று பிழைப்புதான் ஆகட்டும், தேக சௌக்கியங்கள் தான் ஆகட்டும், இவைகளை பற்றி நான் என்னுடைய சிந்தையில் சிறிதும் நினைக்க மாட்டேன். குஹரே, யார் தேவ அசுரர்கள் எல்லோராலும் போரில் எதிர்க்க முடியாதவரோ அப்படிப்பட்ட அவர் சீதா பிராட்டியாருடன் புற்களில் சுகமாய் உறங்கிக் கொண்டிருப்பதை நீ நேரில் பார்க்கின்றாய். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவரும் அவருக்கே உரிய திருக்கல்யாண குணங்கள் உடையவரும் உலகுக்கு அபிராமராய் விளங்குகிறவரும் தசரத சக்கரவர்த்தியாருக்கு மகத்தாகிய தர்மத்தின் பயனாலும் பற்பல நியமங்களாலும் திருக்குமாரராய் விளங்குகிறவர் எவரோ அவர் இவர் வனத்திற்கு வந்துவிட்டதால் சக்கரவர்த்தியார் வெகுகாலம் பிழைத்திருக்க மாட்டார். அதனால் இந்த பூமி மகளும் வெகு விரைவில் கணவனை பறி கொடுத்தவளாய் ஆகப் போகிறாள். ஆப்த தோழா, ஸ்திரீகள் கூவி கூக்கரிலிட்டு அழுதுவிட்டு அந்த துக்கத்தால் ஓய்ந்து கிடப்பார்கள் என்றும் ஸ்ரீராமரது திருமாளிகை மிகவும் நிசப்தமாய் கிடக்கின்றது என்றும் நான் எண்ணுகிறேன். சக்கரவர்த்தியாரும் கோசலா தேவியாரும் எனது மாதாவும் ஆகிய அவர்கள் எல்லோரும் என்னவோ இன்று இரவு கூட பிழைத்திருக்க மாட்டார்கள் என்று நான் பயப்படுகின்றேன். என்னுடைய தாய் சத்ருக்கனுடைய ஞாபகத்தால் பிழைத்திருக்கிறாளோ என்னமோ. வீர புதல்வனை பெற்ற கோசலையார் மிகவும் துயரத்தை அடைந்து மாண்டு விடுவாள். எனது திருத்தந்தையார் ராஜ்யத்தில் ஸ்ரீராமரை திரு அபிஷேகம் செய்து வைக்க முடியாமல் அவரது மனோரதத்தை அடைய முடியாதபடியால் இறந்தே விடுவார். நிகழ்ந்தது நிகழ்ந்ததே. இப்படி என்னுடைய தந்தையார் இறந்து விட்டால் அவருக்குண்டான சிரம கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்தவர்கள்தான் செய்வார்கள். இறந்துவிட்ட சக்கரவர்த்தியாராகிய தந்தையாருக்கு சிரம கைங்கரியங்களை எல்லா விதத்திலும் கொடுத்து வைத்தவர்கள்தான் செய்வார்கள். என்னுடைய திருத்தந்தையின் அழகிய நாற்சந்திகளின் அமைப்பினை பெற்றதும் நன்கு பிரிக்கப்பட்ட ராஜ வீதிகளை உடையதும் ஜனங்கள் வசிக்கும் திரு மாளிகைகளாலும் அரண்மனைகளாலும் நிறைந்துள்ளதும் உத்தம பொருள் எல்லாம் நிரம்பியதும் யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் நிறைந்துள்ளதும் வாத்திய கோஷங்கள் முழங்க பெற்றதும் மங்களங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்ததும் குறைவு நோவு இரண்டுமற்ற வாழ்க்கையை பெற்று மன திருப்தி கொண்ட ஜனங்களால் வசிக்க பெற்றதும்
தோப்புகளும் தோட்டங்களும் நிறைந்துள்ளதும் பல ஜனங்கள் கூட்டம் கூடி நடைபெறும் திருவிழாக்களால் விளங்குவதுமாகிய ராஜதானியில் கிருத கிருத்தியர்கள் சஞ்சரிக்கப் போகிறார்கள். சொன்னபடியே காரியத்தை செய்து முடித்து விட்டதால் இந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு நாங்களும் மன திருப்தி கொண்டவருடன் கூட தேக சௌக்கியம் உற்றவர்களாய் திரும்பி வந்து சேருவோமா? இப்படியாக புலம்பி அழுது காத்து நின்று கொண்டிருந்த மகா புண்ணியாத்மாவான சக்கரவர்த்தி குமாரரான அவருக்கு அந்த இரவு கழிந்தது. மாசற்ற சூரிய பகவான் உதித்த பிறகு ஜடைகளை முடிந்து கொண்டு இந்த கங்கை கரையிலிருந்து அவர்கள் இருவரும் சௌக்கியமாக என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட படகில் கங்கையை கடந்தனர். சத்துருக்களை தவிக்க செய்யும் அரச யானைகளை நிகர்த்த மகா சக்திமான்களாகிய அவர்கள் இருவரும் மர உரியை உடுத்துக்கொண்டு ஜடையை தரித்து கொண்டு சிறந்த அம்பு வில் வாள் இவைகளை கைகளில் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் வண்ணமாக சீதா பிராட்டியுடன் சென்றார்கள். சர்க்கம் 87. குகன் ஸ்ரீராம விருத்தம் சொல்வது. பரத குகர் கூறிய கேட்பதற்கு மிகவும் கஷ்டமாயிருக்கின்ற சொல்லை கேட்டு அந்த கஷ்ட செய்தியை கேட்ட அந்த இடத்திலேயே மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து கவலையில் மூழ்கிவிட்டார். சுகுமாரரும் உத்தம பிறவி குணம் உடையவரும் சிங்கம் போன்ற தோள்களை உடையவரும் நீண்ட கைகளை உடையவரும் தாமரை மலர் போன்ற அகன்ற கண்களை உடையவரும் யவ்வன தசையில் இருப்பவரும் கண்ணிற்கு இனியவருமான அவர் ஒரு நொடி பொழுதில் தன்னை தேற்றிக்கொண்டு தைரியத்தோடு இருந்தாலும் மிகவும் மனவேதனையை அடைந்து அங்குசங்களால் இருதயத்தில் குத்தப்பட்ட யானை போல திடீரென்று விழுந்து விட்டார். பக்கத்தில் இருந்த சத்ருக்னர் மிகவும் துக்க நிலையில் இருந்த பரதரை கட்டிக்கொண்டு மெய் மறந்தவராகி சோகத்தில் மூழ்கியவராய் உரத்த குரலில் அழுதார். கணவர் இறந்ததால் மிகவும் துயருற்றவர்களாக, சரியான உணவு இல்லாததால் மெலிந்தவர்களாக பரிதாப நிலையில் இருந்த பரதரது அந்த தாய்மார்கள் எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தரையில் விழுந்து கிடக்கும் அவரை பார்த்து அழுது கொண்டு அவரை சூழ்ந்து கொண்டார்கள். மிகவும் மனவேதனையில் இருந்த கோசலா தேவியார் அவரை நெருங்கி சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டாள். சோகத்தில் மூழ்கி அழுது கொண்டிருந்த புத்திர அபிமானமுடைய புண்ணியாத்மாவான அவள் தனது குழந்தையை எப்படி தூக்குவாளோ அதே போல பரதரை வாரி அணைத்து பின்வருமாறு கேட்டாள். குழந்தாய், உனது உடம்பில் நோய் வந்து உன்னை வருத்தவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இப்போது இந்த அரச குலத்தின் வாழ்வெல்லாம் உன்னையே சார்ந்திருக்கிறது. ராமன் தம்பியுடன் வெளியே சென்று விட்டான். தசரத சக்கரவர்த்தியார் இறந்து விட்டார். இப்போது நீ ஒருவன்தான் எங்களுக்கு நாதன். குழந்தாய், உன்னை கொண்டுதான் நான் பிழைத்திருக்கிறேன். குழந்தாய், மனைவியுடன் காட்டியிருக்கும் ஒரே புதல்வனை பெற்ற எனது புதல்வனை பற்றியோ லக்ஷ்மணனை பற்றியோ ஏதோ ஒரு கேட்பதற்கு இஷ்டமில்லாத துயரச் செய்து உன்னுடைய காதில் விழவில்லையே. பெரும் புகழ் பெற்ற அவர் ஒரு முகூர்த்த நேரத்தில் தன்னை தேற்றிக் கொண்டார். அழுது கொண்டே கோசலா தேவியாரை தேற்றி குகரை பார்த்து பின்வரும் வார்த்தையை சொன்னார். குகரே, அன்று இரவு என்னுடைய தமையனார் எதை உண்டு எங்கு வசித்தார், எந்த படுக்கையில் துயில் கொண்டார், சீதா பிராட்டியார் எங்கிருந்தாள், லக்ஷ்மணன் தான் எங்கிருந்தான், எனக்கு சொல்லும். வேட மன்னரான அந்த குகர் தொண்டர்களிடம் அன்புடன் நடப்பவரும் அதிதிமான ஸ்ரீராமரிடத்தில் மன மகிழ்ச்சியுடன் எப்படி நடந்தாரோ அதை பரதருக்கு பின்வருமாறு கூறினார். ஸ்ரீராமருடைய உணவுக்காக பல வகை போஜனங்களையும் சிற்றுண்டிகளையும் பல வகைகளையும் ஏராளமாக நான் கொண்டு வந்தேன். வீண் போகாத பராக்கிரமம் உடைய அந்த ஸ்ரீராமர் சத்திரிய தர்மத்தை கை கொண்டவராய் அந்த எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டார். அரசே, மேலும் அவர் எங்களை பார்த்து, தோழரே, எப்பொழுதும் எங்களால் தான் கொடுக்கப்பட வேண்டும், வாங்கி கொள்வது என்பது கூடாது என்று மகாத்மாவான அவர் கூறினார். புகழ்பெற்ற ஸ்ரீராமர் அப்பொழுது லக்ஷ்மணரால் கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தை பருகி சீதா பிராட்டியாரோடு சேர்ந்து உபவாசம் இருந்தார். அந்த சமயம் லக்ஷ்மணரும் மீதி இருந்த நீரை அருந்தி அந்த சமயம் திருப்தியாக இருந்தார். அவர்கள் மூவரும் பக்தியுடன் மௌனமாக பரமாத்மாவை தியானித்துக் கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மணர் மிகுதியான தர்ப்பங்களை கொண்டு வந்து ஸ்ரீராமருக்கு அழகிய படுக்கையை தானே விரைவாக அமைத்தார். ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாரோடு அந்த படுக்கையில் உட்கார்ந்தார். லக்ஷ்மணர் அவர்கள் இருவருடைய
திருவடிகளை சுத்தமாக துடைத்துவிட்டு வெளியே வந்தார். ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியுமாகிய அவர்கள் இருவரும் அந்த இரவில் எந்த இடத்தில் படுத்திருந்தார்களோ அந்த இங்குண மரத்தடி இதுதான், அந்த தருப்பை இதுதான். பகைவர்களை தவிக்கச் செய்யும் லக்ஷ்மணர் பானங்களால் நிறைந்த அம்புரா துணிகளை முதுகில் கட்டிக்கொண்டு கைகளுக்கும் விரல்களுக்கும் தோர் சட்டைகளை தரித்து கொண்டு பெரிய வில்லை நானேற்றி வைத்துக் கொண்டு அவருக்கு அருகில் இரவு முழுவதும் காத்து நின்றார். பிறகு நானும் சிறந்த வில்லையும் பானங்களையும் அணிந்து கொண்டு அந்த லக்ஷ்மணர் எங்கு இருந்தாரோ அந்த இடத்தில் நானேற்றிய வில்லை உடையவர்களும் ஜாக்கிரதை உடையவர்களுமான ஞாதிகளோடு அந்த சமயம் இந்திரனுக்கு ஒப்பான அவரை பாதுகாத்து கொண்டு தங்கிவிட்டோம். சர்க்கம் 88. பரதரது பிரதிஜை. பரதர் தன்னுடைய மந்திரிமார்களோடு அதை எல்லாவற்றையும் கேட்டு அந்த இங்குண மரத்தடியை அணுகி அங்கிருந்த ராமர் படுக்கையை சிரத்தையுடன் கவனித்தார். அதன் பிறகு தாய்மார்கள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு கூறினார். அந்த மகாத்மா ஓரிரவு இந்த தரையில் படுத்திருந்தார். அவருடைய சுவடு இதோ இங்கு காணப்படுகிறது. மகா பிரசித்தி பெற்ற முன்னோர்களை உடையவரும் மகா பிரசித்தி பெற்றவரும் ஞானவானுமாகிய தசரதரிடமிருந்து தோன்றிய ஸ்ரீராமர் தரையில் படுக்க வேண்டியவர் அல்ல. சூரிய உதயத்தில் வந்திகளாலும் அநேக சூதர்களாலும் மாகதர்களாலும் உரிய பாட்டுகளாலும் துதிகளாலும் துதிக்கப்பட்டவரும் வைரிகளை தவிக்கச் செய்பவரும் புருஷோத்தமருமான அவர் பாட்டு வாத்தியம் இவைகளின் கோஷங்களாலும் சிறந்த ஆபரணங்களின் ஒலிகளாலும் மிருதங்கத்தின் இனிய கோஷங்களாலும் எப்பொழுதும் துயில் எழுப்பப்பட்டவரும் உயர்ந்த கோபுரங்கள் உள்ள திருமாளிகைகளிலும் மேல் மெத்தைகளிலும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஏற்றப்பட்ட அரண்மனைகளிலும் சிறந்த மேல் விருப்பிகளால் விளங்குகின்றனவும் பல புஷ்ப கோவைகளால் விளங்குகின்றனவும் சந்தனம் அகில் இவைகளின் வாசனைகளை உடையனவாய் வெண்மேகம் போல் பிரகாசிக்கின்றவைகளும் கிளி கூட்டங்களால் ஒலிக்க பெற்றனவும் பாடல்களால் விளங்க பெற்றனவும் நல் வாசனை உடையதும் மேறு மலையை நிகர்த்த பொன்னால் ஏற்றப்பட்ட சுவர்களை உடையதுமான பெரிய சிறந்த திருமாளிகையில் வசித்துவிட்டு சிறந்த மாட்டோல் விரிக்கப்பெற்ற சிறந்த படுக்கைகளில் எக்காலத்திலும் படுத்துவிட்டு எப்படி தரையில் படுக்கின்றார்? உலகில் இது நம்பக்கூடியதாக இல்லை. எனக்கு உண்மையானதாக தோன்றவில்லை. எனது மன நிலைமையானது தடுமாறி கிடக்கின்றது. இது ஸ்வப்னமாகத்தான் இருக்கும் என்பது எனது கொள்கை. தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனான அந்த ஸ்ரீராமரே ஏதோ ஒரு நேரத்தில் தரையில் படுக்க வேண்டும் என்பது ஏற்பட்டது என்றால் விதியை காட்டிலும் தெய்வமானது கொஞ்சமேனும் வலிமை உள்ளது அல்ல என்று தோன்றுகின்றது. விதேக மன்னருடைய அத்தியந்த பிரியமுள்ள திருக்குமாரியும் தசரத சக்கரவர்த்தியாருடைய மருமகளும் பாவத்தை போக்கும் கருணை நிறைந்த கண்களை உடையவருமாகிய சீதா பிராட்டியாரும் அவருடன் தரையில் படுக்க நேர்ந்தது. இது எனது தமையனாரது படுக்கை. இந்த தருப்பை எல்லாம் அவருடைய அங்கங்களால் கடினமான தரையில் அமுக்கப்பட்டு படிந்திருக்கிறது. சீதா பிராட்டியார் இந்த புண்ணிய படுக்கையில் ஆபரணங்களை அணிந்தவளாக தூங்கினாள் என்று எண்ணுகிறேன். ஏனெனில் அங்கங்கு ஆபரணங்களின் தடங்கள் இதில் படிந்து காணப்படுகின்றது. சீதா பிராட்டியாரின் ஆடைகள் இந்த தர்ப்பையில் நன்கு படிந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த வெண்பட்டு வஸ்திர இலைகள் இங்கு ஆங்காங்கு படிந்து காணப்படுகின்றன. கணவருடைய படுக்கை மன திருப்தியை அவளுக்கு விளைவித்திருக்கிறது என்று எண்ணுகின்றேன். எனவே யவ்வன தசையில் இருப்பவளும் மிருதுவான திருமேனி உடையவளும் தவ கோலம் பூண்ட உத்தமியான அந்த சீதா பிராட்டியார் இதை கஷ்டமாக எடுத்துக் கொள்ளவில்லை. அந்தோ நான் அர்ப்பனாய் அழிந்தேன். ஏனென்றால் என் பொருட்டன்றோ ஸ்ரீராம தர்ம பத்னியுடன் அனாதையைப் போல இப்படிப்பட்ட படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். சக்கரவர்த்தியார் வம்சத்தில் பிறந்தவரும் எல்லா உலகத்தார்களுக்கும் நன்மை விளைவிப்பவரும் எல்லா உலகத்தாருக்கும் அபிராமராய் விளங்குபவரும் நீலோத்பல சாமலரும் செவ்வரியோடைய திருக்கண்களை உடையவரும் திருமேனி அழகு வாய்ந்தவரும் துயரத்தையே காணாது சுகத்திலேயே இருந்தவருமாகிய ஸ்ரீராமர் சிறந்த ராஜ்யத்தையும் சுகத்தையும் விட்டு எப்படி தரையில் படுத்தார்? கஷ்ட காலத்தில் தமையனான ஸ்ரீராமருக்கு அருகில் இருந்து கொண்டு திருத்தொண்டு செய்கின்ற அந்த லக்ஷ்மணன் தான் புண்ணியாத்மா. யாவராலும் கொண்டாடப்பட்ட குணசாலி, கொடுத்து வைத்தவன். யார் கணவனை தொடர்ந்து காட்டிற்கு சென்றாலோ அந்த சீதா பிராட்டியார் தான் பாக்கியசாலி. அந்த மகாத்மாவினால் கைவிடப்பட்ட நாம் எல்லோரும் அல்லாடுகின்றோம். தசரத சக்கரவர்த்தியார் சொர்க்கத்தை அடைந்து விட்டார். ஸ்ரீராமர் காட்டை அடைந்து விட்டார். உலகமானது மாலுமி அற்றதாக
திக்கற்றதாக எனக்கு தோன்றுகின்றது. புஜபலத்தால் காப்பாற்றப்படும் பூமியை யாரும் மனத்தாலும் கூட ஆசைப்படுவது இல்லை. கோட்டை காவல் அற்றதும், கட்டப்படாத யானை குதிரைகளை உடையதும், திறந்து கிடக்கும் கோட்டை வாயிலை உடையதும், காக்கப்படாததும், சந்தோஷமற்ற சேனையை உடையதும், அழிந்ததாகவும் அழகற்றதாகவும் ஆபத்தில் இருப்பதுமாகிய ராஜதானியை சத்துருக்கள் விஷம் கலந்த சிற்றுண்டிகளைப் போல ஆசைப்படாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது முதல் நான் எப்பொழுதும் பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு கொண்டு ஜடையையும் மர உரிகளையும் அணிந்து கொண்டு நறுப்பை தரையிலேயே படுப்பேன். இந்த உடன்பாட்டை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வருங்காலத்தை காட்டில் மன திருப்தி கொண்டு வசிப்பேன். இதற்கு மாறுபாடு கிடையாது. சத்ருக்னன் தமையனருக்காக வசிக்கும் என்னுடன் வசிப்பான். பெரியவரோ எனில், அதாவது ஸ்ரீராமர் லக்ஷ்மணனோடு கூட அயோத்தியை பரிபாலிப்பார். அந்தரோத்தமர்கள் ஸ்ரீராமரை அயோத்தியில் அபிஷேகம் செய்து வைப்பார்கள். எனது இந்த மனோரதத்தை தேவதைகள் நிறைவேற்றி வைக்கட்டும். நான் சுயமாக முடி தாழ்த்தி பல வகையிலும் அவரை வேண்டிக் கொள்வேன். அவர் ஒத்துக்கொள்ளாவிடில் அன்றிலிருந்து காட்டில் வசித்துக் கொண்டு ஸ்ரீராமரை அண்டியே எக்காலத்திலும் இருப்பேன். என்னை அவர் மறுக்க மாட்டார். சர்க்கம் 89. கங்கையை தாண்டுவது. ரகுவம்சத்தில் உதித்த அந்த பரதர் கங்கை கரையில் அந்த இடத்தில் இரவை கழித்து அதிகாலையிலேயே எழுந்து சத்ருக்னரை பார்த்து பின்வருமாறு கூறினார். சத்ருக்ன, எழுந்துரு, உனக்கு நற்பெயர் உண்டாகட்டும். ஏன் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய்? வேடர் மன்னனான குகரை சீக்கிரமாக அழைத்து வா. சேனையை அவர் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். தமையனார் மேற்கண்டவாறு ஏவியுடன் சத்ருக்னர் பின்வருமாறு பதில் சொன்னார். நானும் தூங்கவில்லை, பெரியவரை தியானித்துக் கொண்டே விழித்திருக்கின்றேன். இப்படியாக புருஷோத்தமனான அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கையில் குகர் சரியான காலத்தில் அந்த இடத்துக்கு வந்து பரதரை பார்த்து கைகளை குவித்து வணங்கி பின்வருமாறு கூறினார். பரதரே, நதிக்கரையில் இரவை கழித்தீர். தேவரீர் சௌக்கியமாக இருக்கின்றீர் என்று நான் எண்ணுகின்றேன். சைன்யத்திலும் கூட தேவரீருக்கு எல்லா விதத்திலும் குறைவில்லை என்று நான் எண்ணுகின்றேன். குகர் நட்புடன் கூறிய அந்த சொல்லை கேட்டு ராமரிடம் அதிக ஈடுபாடு கொண்ட பரதர் பின்வருமாறு கூறினார். அரசே, எங்களுக்கு இரவு சுகமாக கழிந்தது. நாங்கள் உங்களால் பூஜிக்கப்பட்டோம். செம்படவர்கள் பல மரக்கலங்களை இங்கு கொண்டு வந்து இப்பொழுதே எங்களை கங்கையை தாண்டி அக்கறைக்கு கொண்டு போய் விடட்டும். அந்த சமயம் குகர் பரதருடைய கட்டளையை தலையை வணங்கி வாங்கி கொண்டு காலதாமதம் செய்யாமல் நகரத்திற்கு திரும்பி சென்று தன்னுடைய ஞாதி ஜனங்களை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். விழித்துக் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், மரக்கலங்களை இழுத்து வாருங்கள். சேனையை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதனால் உங்களுக்கு சாஸ்வதமான நற்பேறு உண்டாகும். மேற்கண்டவாறு கட்டளையிடப்பட்ட அவர்கள் எழுந்து மன்னருடைய கட்டளைப்படியே காலதாமதம் செய்யாமல் எல்லா பக்கங்களிலிருந்து 500 மரக்கலங்களை கொண்டு வந்தார்கள். இன்னும் பல பெரிய மணிகள் கட்டப்பட்டவைகளும் சிறந்த ஏற்ற படகோட்டிகளை உடையவைகளும் கொடியேற்றப்பட்டு அழகு வாய்ந்து விளங்குபவைகளுமான ஸ்வஸ்திக என்னும் பெயர் பூண்டவைகளுமான எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. குகர் ஸ்வஸ்திகம் என்னும் பெயர் பூண்ட அழகிய மரக்களத்தில் வெண்கம்பளம் விரித்து மேலம் முதலிய வாத்திய கோஷங்களுடன் அங்கு கொண்டு வந்து சேர்த்தார். அதிசாமர்த்தியசாலியான பரதர் அதில் ஏறிக்கொண்டார். சத்ருக்னரும் அப்படியே அதில் ஏறிக்கொண்டார். அந்த சமயம் முதலில் கோசலா தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் அதன் பிறகு மற்றுமுள்ள சக்கரவர்த்தி மனைவிமார்களும் ராஜஸ்திரீகளும் புரோகிதராகிய வசிஷ்ட பகவானும் பூஜ்யர்களாகிய பிராமணர்கள் எல்லோரும் வண்டி வண்டியாய் கடை பொருள்களுடன் அதன்படியே மரக்களத்தில் ஏறினார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் அசுத்த கூடங்களை தீயிட்டு கொளுத்துபவர்களுடையவும் ஜலத்தில் ஸ்நானம் செய்பவர்களுடையவும் ஜாமான்களை எடுத்துக்கொண்டு போகிறவர்களுடையவும் சத்தமானது ஆகாயம் வரை எட்டியது. செம்படவர்களால் செலுத்தப்பட்ட துவஜங்கள் கட்டப்பட்ட விரைவில் செல்லக்கூடிய அந்த மரக்கலங்கள் தன்னில் ஏறிய ஜனங்களை சுமந்து கொண்டு அப்பொழுது சென்றது. அதில் சில ஸ்திரீகளாலும் சில குதிரைகளாலும் நிறைந்தவைகளாகவும் சில மிகுந்த பொருள்களையும் ரதம் வாகனம் இவைகளின் வகைகளையும் சுமந்து சென்றன. அவைகள் அக்கறையை அடைந்தது. அந்த ஜனங்களை இறக்கிவிட்டு அவை திரும்பின. செம்படவ அன்பர்கள் துடுப்புகளை பலவாறாக சுழற்றி வேடிக்கைகளை செய்தார்கள். அம்பாடிகளுடன் கூடிய யானைகள் யானை பாகர்களால் செலுத்தப்பட்டவைகளாக நீந்தி சென்றன. அவைகள் கொடி கட்டின மலைகள் போல விளங்கின. சிலர் மரக்கலங்களில் ஏறிக்கொண்டார்கள். வேறு சிலர் தெப்பங்களில் ஏறிக்கொண்டு கடந்தார்கள். வேறு சிலர் சிறு வாய்களை உடைய பானைகளில் ஏறிக்கொண்டு கடந்தார்கள்.
வேறு சிலர் கைகளால் நீந்தி சென்றார்கள். செம்படவர்கள் உதவியுடன் மைத்ரம் எனும், அதாவது சூரிய உதயத்திற்கு மேல் 4 நாழிகை முதல் 6 நாழிகை வரை உள்ள நேரத்தில் அந்த சேனையானது கங்கையை கடந்தது. சிறந்த அந்த சேனையானது பிரயாகம் என்ற வனத்தை அடைந்தது. மகாத்மாவான பரதர் சைன்யத்தை உற்சாகப்படுத்திவிட்டு அங்கு தங்கியிருக்க செய்துவிட்டு அதன் பிறகு ருத்விக்குகள் பின்தொடர முன்பே தான் உத்தேசித்திருந்தபடி பரத்வாஜர் என்னும் முனிவர் பெருமானை தரிசிக்க புறப்பட்டார். பெரும் தத்துவ பொருளை அறிந்தவரும் தேவர்களால் முதன்மையாக போற்றப்பட்டவரும் மகாத்மாவான அவருடைய மனதிற்கு இதமாக இருக்கின்ற ஆசிரமத்தை நோக்கி பரதர் சென்றார். அவர் அழகிய ஆசிரமங்களை உடையதும் மர வரிசைகள் உடையதும் மிக அழகாகவும் விசாலமாகவும் இருக்கின்ற வனத்தை கண்டார். சர்க்கம் 90. பரத பரத்வாஜ சம்வாதம். பரத்வாஜரது ஆசிரமத்தை கண்டதுமே எல்லா சைன்யத்தையும் 2 மைலுக்கு அப்பாலேயே நிறுத்திவிட்டு வந்த புருஷோத்தமரும் தர்மசீலருமாகிய அவர் சஸ்திரங்களையும் பிருதுக்களையும் விளக்கியவராய் வெண்பட்டு உடைகளை உடுத்தியவராய் புரோகிதரான வசிஷ்டரை முன்னால் செல்லவிட்டு மந்திரிமார்களோடு கூட கால்நடையாகவே அங்கு சென்றார். அதன் பிறகு பரத்வாஜரை கண்டதும் பரதர் மந்திரிமார்களையும் நிறுத்திவிட்டு புரோகிதரை முன்பாக செல்லவிட்டு பின்தொடர்ந்தார். அந்த சமயம் மகா தபஸ்வியான பரத்வாஜ முனிவர் வசிஷ்ட பகவானை பார்த்தவுடன் சிஷ்யர்களை பார்த்து அர்க்கியம் சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே ஆசனத்திலிருந்து எழுந்தார். வசிஷ்டர் மகா தேஜஸ்வியான அவரை அடைந்தார். பரதர் அவரை நமஸ்கரித்தார். பரதரை தசரத சக்கரவர்த்தியாரது புதல்வன் என்று அவர் அறிந்து கொண்டார். தர்மசீலரான அவர் அவர்கள் இருவருக்கும் அர்க்கியத்தையும் பாத்தியத்தையும் அதன் பிறகு பழங்களையும் கொடுத்தார். பிறகு அவர் வரிசையாக குடும்பம், அயோத்தி, சைன்யம், பொருள், அன்பர்கள், மந்திரிமார்கள் ஆகியவர்களுடைய நலத்தை விசாரித்தார். தசரதர் இறந்து போவதை அறிந்த அவர் சக்கரவர்த்தியாரை பற்றி எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. வசிஷ்ட பகவானும் பரதரும் பரத்வாஜருடைய நலத்தை விசாரித்தார்கள். பிறகு அவருடைய ஹோமக்னி விஷயத்தையும் விருஷங்களுடைய நலத்தையும் சீடர்களுடைய நலத்தையும் மிருக பட்சிகளின் நலத்தையும் விசாரித்தார்கள். மிக புகழ்பெற்ற அந்த பரத்வாஜ முனிவர் எல்லாம் சுகமே என்று பதிலளித்தார். பிறகு அவர் ஸ்ரீராமரிடத்தில் உள்ள அன்பினால் பரதரை பார்த்து பின்வருமாறு கூறினார். ராஜ்யத்தை ஆளும் நீ இந்த இடத்திற்கு ஏன் வந்தாய்? எல்லாவற்றையும் விளக்கமாக எனக்கு சொல். ஏனெனில் என்னுடைய மனமானது தெளிவு பெறாமல் இருக்கின்றது. கோசலா தேவியார் பெற்ற சத்ரு சம்ஹாரரும் யாவருக்கும் மகிழ்ச்சியை விளைவிப்பவரும் தம்பியோடும் மனைவியோடும் வெகுகாலத்துக்கு காட்டில் அனுப்பப்பட்டவரும் மிக புகழ்பெற்ற மனைவியால் கட்டுண்ட தந்தையால் இந்த இடத்தில் 14 வருஷங்கள் வனவாசியாக இரு என்று கண்டிப்பாக கட்டளையிடப்பட்டவரும் எந்தவித தோஷமும் இல்லாதவருமான அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் கொடுமையை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை என்று எண்ணுகின்றேன். அவருடைய ராஜ்யத்தை அனுபவிக்க எண்ணம் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இப்படி கேட்கப்பட்டவுடன் கண்ணீரால் கலங்கிய கண்களை உடையவரான பரதர் மன வேதனையால் வாய் தழுதழுக்க பரத்வாஜ மகரிஷியை பார்த்து பின்வருமாறு கூறினார். அடியேனான என்னிடத்தில் பாவம் இருக்கின்றது என்பதற்கு இடம் கொடாமல் இருக்கின்றேன். பகவானும் மேற்கண்டவாறு என்னை பற்றி உம்முடைய திருவுளத்தில் எண்ணுகிறீர் என்றால் நான் முற்றிலும் அழிந்தேன். இப்படி அடியேனை தேவரீர் தண்டிக்க கூடாது. அடியேனது தாய் நான் இல்லாமல் இருக்கும்போது எதை சொன்னாலும் அந்த தீர்மானத்தை நான் அங்கீகரிக்கவில்லை. இது தர்மத்திற்கு உடன்பட்டது அல்ல. அதனால் என்னுடைய மனம் மிகவும் சஞ்சலத்தை அடைந்திருக்கின்றது. அடியேனாகிய நான் புருஷோத்தமரான அவருடைய அருளை பிரார்த்தித்து அவருடைய திருவடிகள் விழுந்து சேவித்து அவரை அயோத்தியாபுரிக்கு திரும்பி அழைத்து போக இங்கு வந்திருக்கின்றேன். தேவரீர் நான் இப்படிப்பட்ட மனப்போக்கை உடையவன் என்று அறிந்து கொள்வீராக. அதனால் எனக்கு அருள் புரிய திருவுளம் கொள்ளுங்கள். பகவானே, சக்கரவர்த்தியாராகிய ஸ்ரீராமர் இப்போது எங்கிருக்கிறார்? அதை அடியேனுக்கு தேவரீர் அருளி செய்க. அந்த சமயத்தில் வசிஷ்டர் முதலிய ரித்விக்குகள் அவரை வேண்டினார்கள். இப்படி எல்லோராலும் வேண்டப்பட்ட பரத்வாஜ பகவான் மிகவும் அருளுடன் அந்த பரதரை பார்த்து பின்வருமாறு கூறினார். புருஷோத்தம, ரகுவம்சத்தில் பிறந்த உன்னிடத்தில் பெரியவர்களிடம் மனம் கோணாது நடத்தல் என்ற குணமும்
அதர்மம் என்பதற்கு இடம் கொடாத தன்மையும் மகாத்மாக்களாகிய முன்னோர்களை அனுசரித்து நடத்தல் என்ற குணமும் குடிகொண்டிருக்கின்றது. நீ இப்படிப்பட்ட மனோபாவத்தை உடையவன் என்பதை நான் அறிவேன். இப்படிப்பட்ட உனது அற்புதமான குணத்தின் புகழை எங்கும் பரவச் செய்வதற்காகவும் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் உன்னை இப்படி கேட்டேன். சீதையோடு இருக்கிறவரும் லக்ஷ்மணரோடு இருக்கிறவரும் தர்மசீலருமாகிய ஸ்ரீராமரை உள்ளபடி நான் அறிவேன். உனது தமையனாரான அவர் சித்திரகூடம் என்னும் மகா பர்வதத்தில் இப்பொழுது வசிக்கின்றார். மகா ஞானியே, காமம் அர்த்தம் இந்த இரண்டின் நுட்பத்தை அறிந்தவனே, இன்று இந்த இரவு மந்திரிமார்களோடு இங்கு தங்கியிரு. அந்த இடத்திற்கு நாளையே நீ போவாய். எனது இந்த கோரிக்கையை நீ செய்வாயாக. அந்த சமயம் கருணை குணம் என்ன என்பதை விளங்க காட்டுகின்றவரும், அதாவது மிகுந்த கருணை குணம் உடையவரும் புகழ்பெற்ற பிறவி நற்குணம் உடையவரும் சக்கரவர்த்தியாரின் குமாரருமாகிய பரதர் இரவு அந்த ஆசிரமத்தில் தங்குவதற்கு தீர்மானம் செய்தார். எனவே உடனே அவர், உமது திருவுளம் எப்படியோ அப்படியே நான் செய்கின்றேன் என்ற சொல்லை பதிலாக சொன்னார். சர்க்கம் 91. பரத்வாஜர் அதிதி சத்காரம் செய்வது. அதன் பிறகு அந்த முனிவர் அந்த இடத்தில் இரவை கழிப்பதற்கு ஏற்றுக்கொண்ட கைகேயி புதல்வரான பரதரை அதிதி முறைப்படி உபசரித்தார். பரதர் அவரை பார்த்து பின்வருமாறு கூறினார். இந்த காட்டில் பாத்தியம், அர்க்கியம், விருந்தோம்பல் முதலியவற்றை தேவரில் செய்துவிட்டீர். இப்பொழுது நீங்கள் என்ன செய்கின்றீர்? சிறிது புன்னகை பூத்த பரத்வாஜ முனிவர் பரதரை பார்த்து பின்வருமாறு கூறினார். நீ திருப்தி அடைந்ததை நான் அறிவேன். சிறிய உபச்சாரத்தாலும் நீ திருப்தி அடைவாய். புருஷோத்தம, உனது இந்த சேனைக்கு உணவு அளிக்க நான் நிச்சயித்திருக்கின்றேன். எனக்கு இஷ்டமானதை நீ செய்ய வேண்டும். புருஷோத்தம, ஏன் சைன்யத்தை வெகு தூரத்தில் நிறுத்திவிட்டு இங்கு வந்தாய்? சைன்யத்தோடு கூடியவனாகவே நீ ஏன் இங்கு வரவில்லை? பரதர் கைகளை குவித்து வணங்கிக் கொண்டு அந்த முனிவர் பெருமானை பார்த்து பின்வருமாறு பதில் சொன்னார். பகவானே, தேவரீரிடத்தில் உள்ள என்னுடைய பக்தியால் சைன்யத்தோடு கூடியவனாக நான் இங்கு வரவில்லை. பகவானே, அரசனாக இருந்தாலும் அல்லது ராஜகுமாரனாக இருந்தாலும் முனிவர்கள் வழக்கமாக உள்ள மன்னர்களுக்கு உரிய விஷயங்களில் வெகு ஜாக்கிரதையுடன் எல்லா காலத்திலும் விளக்கப்பட வேண்டியவர்கள். பகவானே, சிறந்த குதிரைகளும் கொழுத்த சிறந்த யானைகளும் மனிதர்களும் விசாலமாகிய நிலத்தை அடைத்துக் கொண்டு அடியனை பின்தொடர்ந்து வருகின்றனர். அவைகள் ஆசிரமத்தில் இருக்கும் மரங்களையும் ஜலத்தையும் செம்மைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தையும் அதை போல உங்களது ஆசிரமங்களையும் அழித்துவிடக் கூடாது என்ற காரணத்தால் நான் ஒருவனாகவே அந்த இடத்திலிருந்து இங்கு வந்தேன். இந்த இடத்திற்கு சேனையை கொண்டு வாருங்கள் என்று முனிவர் கட்டளை இட்டவுடன் பரதர் சேனையை அங்கு வரவழைத்தார். அதன் பிறகு அக்னிசாலையில் புகுந்து சாஸ்திரத்திற்கு ஏற்றபடி ஆசமனம் செய்து வாயை துளைத்துக் கொண்டு அதிதி பூஜை செய்ய வேண்டி இருப்பதால் விஸ்வகர்மாவை மந்திரத்தால் அழைத்தார். நான் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைக்கின்றேன். அதிதி பூஜையை செய்ய நினைக்கின்றேன். அதனால் எனக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படட்டும். மேலும் இந்திரனை தலைமையாக கொண்ட லோக ரக்ஷர்களாகிய 3 தேவர்களை நான் அழைக்கின்றேன். அதாவது அக்னி, வாயு, வருணன் ஆகிய 3 தேவர்களை நான் அழைக்கின்றேன். அதிதி பூஜையை செய்ய நான் நினைத்திருக்கின்றேன். எனவே அதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படட்டும். கிழக்கு நோக்கி ஓடுகின்றவைகளும் மேற்கு நோக்கி ஓடுகின்றவைகளும் பூமியிலும் ஆகாயத்திலும் இருக்கின்ற நதிகள் எவைகளோ அவைகள் எல்லாமும் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்பொழுது ஒன்று கூடி இங்கு வரட்டும். சில மைரேயம் என்னும் மதுவையும் சில சுரை என்னும் மதுவையும் நல்ல அமைப்புடைய மற்றவைகள் குளிர்ந்த கரும்பு சாற்றை நிறைந்த தீர்த்தத்தையும் பெருக்கட்டும். தேவ கந்தர்வர்களான விஸ்வாவசு, ஹஹாஹுஹு என்பவர்களையும் அதை போலவே அப்சரஸ்களையும் கந்தர்வ ஜாதியில் பிறந்தவர்களான தேவிமார்களையும் எல்லா பக்கத்திலிருந்தும் நான் அழைக்கின்றேன். யார் இந்திரனுக்கும் பிரம்மதேவருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த உத்தம ஸ்ரீகள் எல்லோரையும், கிருதாசியையும், விச்வாசியையும், மித்ரகேசியையும், அலம்புசையையும், நாக தந்தையையும், மலையில் வசிக்கும் ஹேமையையும், ஹிமையையும் தும்புருவோடு கூட அவரவர் பரிவாரங்களுடன் கூடியவர்களாய் நான் அழைக்கின்றேன். உத்தர குரு தேசத்தில் இருக்கும் தெய்வத்தன்மை வாய்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் இலைகளையும் கொண்ட
எக்காலத்திலும் தேவ மாதர்களை பழங்களாக கொண்ட குபேரனுடைய வனமானது இங்கு வரட்டும். சந்திர பகவான் பல வகைப்பட்ட சிறந்த சித்திர அன்னங்களையும் சிற்றுண்டுகளையும் அன்னத்தையும் பாயாசம் முதலியவைகளையும் தேன் முதலியவைகளையும் மரங்களில் இருந்து உண்டாகிய பல வகை புஷ்பங்களையும் சுரை என்னும் மது முதலிய பல வகை பானங்களையும் மாம்சங்களையும் இந்த இடத்தில் எனக்கு ஏராளமாக அளிக்கட்டும். சதா பரமாத்ம தியானம் என்கின்ற யோகத்தாலும் தவ மகிமையாலும் நிகரற்ற தேஜஸாலும் நிறைந்த அந்த முனிவர் மேற்கண்டவாறு சிக்ஷை என்கின்ற வேதாங்கத்தில் கூறியுள்ள ஸ்வரத்தோடு பிரார்த்தித்தார். அவர் கைகளை குவித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி இருந்து கொண்டு தன்னுடைய சிந்தையை முற்றிலுமாக செலுத்தி தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவதைகள் எல்லாரும் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தார்கள். அந்த சமயம் வியர்வையை போக்கும் காற்றானது மலையம் என்னும் பர்வதத்தையும் தர்துரம் என்னும் பர்வதத்தையும் ஸ்பரிசித்து தழுவிக்கொண்டு மிகவும் பிரியத்துக்கு உரியதாகவும் அதிக குறைவில்லாமல் வேண்டிய அளவு இருப்பதாக தேக சௌக்கியம் விளைவிப்பதற்கு ஏற்றதாக வீசிற்று. அந்த சமயம் தேவ பூ மாறிகள் நெருக்கமாக பொழிந்தன. தேவ துந்துபியின் சத்தமானது எல்லா திசைகளிலும் கேட்டது. காற்று 4 பக்கத்திலிருந்தும் சுகமாக வீசியது. உத்தமமான அப்சர கணங்கள் ஆடினார்கள். தேவ கந்தர்வர்கள் பாடினார்கள். வீணைகளும் நல்ல ஸ்வரங்களில் ஒலித்தன. உயர்ந்த துவனியில் இருப்பதும் மனோகரமாயிருப்பதும் சர்வ பிரகாரத்திலும் ஏற்றதாயிருப்பதும் பாட்டில் லயமெனும் குணத்தோடு விளங்கியதுமான அந்த ஒலி ஆகாயத்திலும் பூமியிலும் பிராணிகளின் காதுகளிலும் புகுந்தது. மனிதர்களுடைய காதுகளுக்கு இனியதும் தெய்வத்தன்மை வாய்ந்ததுமான அந்த துணி அடங்கிய உடன் பரதரது சேனையானது விஸ்வகர்மாவின் சிருஷ்டியை கண்டது. அந்த பிரதேசமானது எல்லா பக்கங்களிலும் 5 யோசனை தூரம் சமமாகவும் நீல மணிகளையும் வைடூரிய மணிகளையும் ஒத்த பல இளம் புற்களால் மறைக்கப்பட்டதாக விளங்கிற்று. அந்த இடத்தில் வில்வ மரங்களும் விழா மரங்களும் பலா மரங்களும் மாதுளை கொய்யா மரங்களும் நெல்லி மரங்களும் மாமரங்களும் பழங்கள் நிரம்பியனவாய் விளங்கின. வடகுரு தேசத்திலிருந்து தேவ போகத்தை உடைய வனமானது வந்தது. தெய்வ நதியும் பல சிறந்த விருட்சங்களுடன் அங்கு வந்து சேர்ந்தது. தெய்வ நதியும் பல சிறந்த விருட்சங்களுடன் விளங்கிற்று. அழகான விசாலமான முற்றங்களுடைய நாற்புற வீடுகளும் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் லாயங்களும் பல பெரிய திருமாளிகைகளும் அரண்மனைகளும் தோரண வாயில்களும் அங்கு அழகாக விளங்கின. அழகு வாய்ந்த தோரண வாயிலை உடைய அரண்மனையானது வெண் மேகத்தை நிகர்த்ததாய் வெண் புஷ்பங்களால் அலங்கரிக்க பெற்றதாய் திவ்ய வாசனைகள் தெளிக்க பெற்றதாய் விசாலமானதாய் சமகோணமுள்ளதாய் படுக்கைகள் ஆசனங்கள் சிவிகைகள் இவைகளை உடையதாய் திவ்யமான உணவுகளையும் ஆடைகளையும் உடையதாக தயா செய்து வைக்கப்பட்ட பல சித்திர அன்னங்களை உடையதாக சுத்தமான வெள்ளி பாத்திரங்களை உடையதாக திவ்யமான எல்லாவித சௌகரியங்களோடும் விளங்கிற்று. மகாபாகுவும் கைகேயின் புதல்வருமாகிய பரதர் சித்தமாயிருக்கும் சகல ஆசனங்களை உடையதும் நல்ல மேல் விரிப்புடைய சிறந்த படுக்கைகளை உடையதும் ரத்தனங்களால் நிறைந்ததும் திவ்யமாய் இருக்கின்றதுமான அந்த திருமாளிகைக்குள் முனிவர் பெருமானின் கட்டளையால் புகுந்தார். மந்திரிமார்கள் எல்லோரும் புரோகிதர்களுடன் அவரை தொடர்ந்து சென்றார்கள். அந்த திருமாளிகையுடைய அமைப்பை பார்த்து சந்தோஷத்தால் பூரித்தவர்களாக விளங்கினார்கள். பாரதர் அந்த இடத்தில் திவ்யமான சிங்காசனத்தையும் சாமரத்தையும் குடையையும் பார்த்து மந்திரிமார்களோடு அந்த இடத்திற்கு சென்று மன்னரை பார்த்து வணங்குவது போல அதை வணங்கினார். ராமரை நினைத்து கொண்டு அந்த சிங்காசனத்தை நமஸ்கரித்து சாமரத்தை எடுத்து அந்த சிங்காசனத்துக்கு வீசினார். மந்திரிமார்களுக்கு என்று போடப்பட்டிருந்த ஆசனங்களில் ஒன்றில் அவர் அமர்ந்தார். மந்திரிமார்கள் புரோகிதர்கள் எல்லோரும் முறைப்படி உட்கார்ந்தனர். அதன் பிறகு சேனாபதியும் சர்வாதிகாரியும் உட்கார்ந்தனர். ஒரு நொடி பொழுதில் பரத்வாஜ முனிவரது கட்டளையால் குழம்பு பாயாசமுடைய நதிகள் பரதரிடத்துக்கு வந்து காத்து நின்றன. அவைகளின் இரு கரைகளிலும் வெண் சன்ன காரை உழைத்த அழகிய திவ்யமான மாளிகைகளும் பரத்வாஜரது பெருமையால் உண்டாயின. அதே முகூர்த்தத்தில் பிரம்மதேவரால் அனுப்பப்பட்ட 20,000 ஸ்திரீகளும் திவ்யமான ஆபரணங்களால் அலங்கரிக்க பெற்றவர்களாக அங்கு வந்து சேர்ந்தனர். குபேரனால் அனுப்பப்பட்ட 20,000 ஸ்திரீகள் தங்கத்தினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களாலும் பழங்களாலும் அலங்கரிக்க பெற்றவர்களாக அங்கு வந்து சேர்ந்தனர்.
எந்த ஸ்திரீகளை கண்ணால் பார்த்தவுடன் மனிதன் முற்றிலுமாக சித்தபிரமை கொண்டவன் போல் காணப்படுவானோ அந்த அப்சரகணங்கள் 20,000 பேர் நந்தனம் என்னும் தேவ அத்தியாயத்திலிருந்து வந்து சேர்ந்தனர். பிறகு சூரியனது ஒளி கொண்டு விளங்கும் உத்தமர்களும் கந்தர்வ வேந்தர்களுமாகிய நாரதரும் தும்புருவும் கோபரும் பரதருக்கு முன்பாக வந்து கானம் செய்தார்கள். அந்த சமயம் அலம்புசையும் மித்ரகேசியும் புண்டரீகையும் வாமனையும் பரத்வாஜரது கட்டளையால் பரதருக்கு முன்பாக வந்து நர்த்தனம் பண்ணினார்கள். தேவ புஷ்பங்களும் சைத்திர ரதம் என்னும் உத்தியான வனத்தில் இருக்கும் புஷ்பங்களும் பரத்வாஜரது தவ மகிமையால் பிரயாகையில் காணப்பட்டன. பரத்வாஜரது தவ மகிமையால் பில்வ மரங்கள் மிருதங்கம் அடிப்பவர்களாகவும் விபீதகம் என்னும் மரங்கள் தாளம் போடுகிறவர்களாகவும் ஆயின. அரச மரங்கள் நர்த்தனம் செய்பவர்களாக ஆயின. அந்த சமயம் சரள மரங்களும் பனை மரங்களும் திலகம் என்னும் மரங்களும் நந்தமாளகம் என்னும் மரங்களும் கூணடைந்து குள்ளர்களாக ஆகி மிகவும் சந்தோஷம் உடையவர்களாக அங்கு காணப்பட்டார்கள். மற்றுமுள்ள காட்டு கொடிகளும் காட்டில் இல்லாத கொடிகளும் மாலதியும் மல்லிகையும் ஜாதியும் பெண் உருவை எடுத்துக்கொண்டு பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்தவர்களை பார்த்து சுரை என்னும் மதுவை வேண்டியவர்களை எவ்வளவு வேண்டுகிறீர்களோ அவ்வளவு மதுவையும் பாயாசத்தையும் பருகுங்கள். பசி உடையவர்களை நன்கு பக்குவமாக்கப்பட்ட மாமிசங்களை உண்ணுங்கள். ஒவ்வொரு புருஷனையும் 7-8 ஸ்திரீகள் அந்த அழகிய நதிக்கரையில் அவர்களுடைய அங்கங்களை தேய்த்து ஸ்நானம் செய்வித்தனர். அழகிய கண்களை உடையவர்களும் உத்தமிகளுமாகிய ஸ்ரீ ரத்னங்கள் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று ஓடி வந்து அவர்களுடைய அங்கங்களை துடைத்துவிட்டு அவர்களை குடிக்கச் செய்தனர். வாகன ரட்சகர்கள் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் கோவேரி கழுதைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் ரிஷபங்களுக்கும் முறைப்படி அவற்றுக்கு உண்டான உணவை அளித்தார்கள். தெய்வீக சாமர்த்தியம் படைத்தவர்கள் இஸ்வாகு சிரேஷ்டனது படைகளுடைய வாகனங்களை இழுக்கும் குதிரை எருது முதலிய எல்லாவற்றிற்கும் கரும்புகளையும் வெள்ளம் கலந்த தவிடு முதலியவைகளையும் கொடுத்து அவைகளை தூண்டி உற்சாகப்படுத்தினார்கள். குதிரைக்காரன் குதிரையை பற்றி கவலைப்படவில்லை, யானைப்பாகன் யானையை பற்றி கவலைப்படவில்லை. அந்த சமயம் அந்த சேனையானது மிகவும் சந்தோஷத்தை அடைந்து அதிசயத்தால் மெய்மறந்து விளங்கிற்று. அந்த சேனையாட்கள் எல்லா விதத்திலும் திருப்தி செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு சிவந்த சந்தனம் பூசப்பெற்றது. அப்சர கணங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். பிறகு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பின்வருமாறு பேசிக் கொண்டார்கள். அயோத்தியிலும் இதே போல நமக்கு கிடைக்கவில்லை, அடர்ந்த கானகத்திலும் இதே போல நமக்கு கிடைக்கப் போவதில்லை. பரதருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், அதே போலவே ராமருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். காலாட்படைகளும் குதிரைக்காரர்களும் யானைக்காரர்களும் அந்த சம்பவத்தை கவனித்து ஆளுவார் அடக்குவார் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று இந்த வார்த்தையை சொன்னார்கள். பரதரது பரிஜனங்களாகிய ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அந்த சமயம் மிகவும் களிப்புற்றவர்களாக கோஷித்தார்கள். ஸ்வர்க்கமே இது என்று சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான சேனா வீரர்கள் ஆடினார்கள், பாடினார்கள், சிரித்தார்கள். மாலைகளை அணிந்தவர்களாய் எல்லா பக்கங்களிலும் ஓடி குதித்தார்கள். அமுதுக்கு ஒப்பான அந்த உணவை உண்ட அவர்களுக்கு அந்த திவ்ய சிற்றுண்டிகளை கண்டு இன்னும் உண்ணுவதில் ஆசை உண்டாயிற்று. சேவகர்களும் வேலைக்காரிகளும் தாசிகளும் சேனையில் இருப்பவர்களுமான அவர்கள் எல்லோரும் புதிய ஆடை உடுத்தியவர்களாய் எல்லா விதத்திலும் மிகவும் உற்சாகம் கொண்டவர்களாக விளங்கினார்கள். அந்த இடத்தில் யானைகளும் கோவேரி கழுதைகளும் ஒட்டகங்களும் பசுக்களும் குதிரைகளும் மிருகங்களும் பட்சிகளும் அதிகமாக உண்டு புசித்து இருந்தன. எந்த ஒரு மனிதனுக்கும் எதுவும் வேண்டும் என்பது இல்லாமல் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு மனிதன் கூட அழுக்கு வஸ்திரம் உடுத்தவனாக இல்லை, பசித்தவனாக இல்லை, அழுக்கடைந்த தேகத்தை உடையவனாக இல்லை. எல்லோரும் புஷ்பங்களாலும் தாதுக்களாலும் மூடப்பட்ட தலை மயிரை உடையவனாக இருந்தார்கள். அந்த இடத்தில் எல்லா பக்கங்களிலும் ஆட்டு மாமிசங்களாலும் பன்றி மாமிசங்களாலும் சிறந்த வாசனை திரவியங்கள் கலந்த பழங்களின் பாகுகளில் சித்தம் செய்யப்பட்டவைகளும் நாவிற்கு ருசிகரமாய் செய்யப்பட்டவைகளுமான குழம்பு ரசம் முதலியவைகளாலும் வெளுத்த அன்னத்தாலும் நிறைந்த ஆயிரக்கணக்கான பூ வேலைகள் இழைக்கப்பெற்ற ஸ்வர்ணமயமான பாத்திரங்கள் இருப்பதை அந்த மனிதர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். வன பிரதேசங்களில் இருந்த கிணறுகள் குழம்பு பாயாசங்களை உடையதாக விளங்கின. அங்கிருந்த பசுக்களும்
காமதேனுக்கள் ஆயின. மரங்கள் தேனை பெருக்குபவனாக ஆயின. வாழிகள் மைரேயம் எனும் மதுவால் நிறைந்தவைகளாகவும் மான் மயில் கோழி இவைகளின் மாமிசங்களாலும் மதுக்களால் நன்கு கடைந்து நன்கு பக்குவமாக்கப்பட்ட மாமிச குவியல்களாலும் நிறைந்தவைகளாக ஆயின. அங்கு ஆயிரக்கணக்கான சமையல் பாத்திரங்களும் 10 லட்சக்கணக்கான பரிமாறும் பாத்திரங்களும் 10 கோடி பொன் தட்டுகளும் தயிர் நிறைந்த அழகு வாய்ந்த பாத்திரங்களும் தத்தியோத அன்னமுள்ள பாத்திரங்களும் அங்கு நிரம்பி இருந்தன. சில மடுக்கள் விடாம்பல வாசனை உற்றதும் புளியாததும் பரிசுத்தமானதும் சர்க்கரையும் வாசனை திரவியமும் கலக்க பெற்றதும் வெண்மையானதுமான தயிரால் நிறைந்திருந்தது. மற்றும் சில பாலாலும் நிறைந்திருந்தது. மற்றும் சில இடங்களில் சர்க்கரை குவியல்கள் நிறைந்திருந்தன. நதிகளுடைய கரைகளில் நெல்லி தைலங்கள், வாசனை பொடிகள், கசாயங்கள் நிரம்பிய பாத்திரங்களும் பல வகை ஸ்நானத்திற்கு வேண்டிய பல வகை பொருட்களும் குவிந்திருப்பதை அந்த மனிதர்கள் கண்டார்கள். அந்த இடத்தில் அவர்கள் வெளுத்த கூர்மையான பற்குச்சிகளின் கட்டுகளையும் சம்புடங்களில் இருக்கும் வெளுத்த சந்தனாதி தைரங்களையும் நன்கு துளைத்து வைக்கப்பட்ட கண்ணாடிகளையும் ஆடைகளின் குவியல்களையும் எல்லா இடத்திலும் கண்டார்கள். மேலும் அந்த இடத்திலேயே பல ஜோடி பாதுகை செருப்பு முதலியவைகளையும் கண் மைகளையும் சீப்புகளையும் மயிர்கற்றைகளையும் தூசு நீக்கும் கருவிகளையும் குடைகளையும் விற்களையும் பல வகை கவசங்களையும் படுக்கைகளையும் ஆசனங்களையும் கண்டார்கள். கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை இவைகளுக்கு ஏராளமான நீரோடைகளையும் இறங்கக்கூடிய துறைகள் உள்ள நீலோத்பலம் தாமரை இவைகளால் நிரம்ப பெற்ற ஆகாய வர்ணத்தை ஒத்த நன்கு அமுழ்ந்து ஸ்நானம் செய்யக்கூடிய சுத்த தீர்த்தம் உள்ள குளங்களையும் பிராணிகள் மேயக்கூடிய நிலத்தையும் வைடூரியத்தை ஒத்த மிருதுவான புற்களின் பரந்த வெளியையும் கண்டார்கள். அந்த மனிதர்கள் பரதருக்கு முனிவர் பெருமானால் செய்யப்பட்ட அந்த அற்புதமான விருந்தை பார்த்து அது கனவோ என்று எண்ணி பிரமை கொண்டார்கள். அழகு வாய்ந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் நந்தவனத்தில் தேவர்கள் எப்படி மகிழ்வார்களோ அப்படி அந்த ஜனங்கள் உற்சாகமாக இருக்கும் பொழுது அந்த இரவு கழிந்தது. அங்கிருந்த நதிகளும் கந்தர்வர்களும் அந்த தெய்வ பெண்கள் எல்லோரும் பரத்வாஜ முனிவரிடம் விடைபெற்று வந்தவாறே திரும்பி சென்றனர். மனிதர்கள் முற்றிலும் திருப்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். மது மயக்கம் கொண்டவர்களாகவும் திவ்ய அகிர் சந்தன பூச்சுடையவர்களாகவும் இருந்தார்கள். மனிதர்களால் எரியப்பட்ட பல திவ்ய சிறந்த மாலைகள் கசங்கி கிடந்தன. ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.